ஆம் ஆண்டவரே, நீர் சொன்னபடியே உயிர் எழுந்தீர் ஆண்டவரே. நான் மரிப்பேன், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுமாக இப்படித்தான் ஒரு நாளிலே எங்களுக்காக நீ உயிரோடு எழுந்து இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீ உலாவிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போது கூட உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நல்ல ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபை நாட்களிலே, இந்த கடைசி நாள், இந்த மகிழ்ச்சியான நாளில், மனமகிழ்ச்சி நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியாகவும், அவரை ஆராதிக்க முடியாகவும், அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு முடியாகவும் கர்த்தர் தந்த பிரதான கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ள நாணத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய எவ்வளவு பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? இல்ல, எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் யோசிக்கிறோம். நம்மை பரலோகம் கொண்டு சேர்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி நம்மை தம்முடைய மந்தையில ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதோடு நிற்பதல்ல நம்முடைய நிலைகள். அதையும் தாண்டி நாம் அழைக்கப்பட்டு பரலோக வாசிகளாக மாறினது போல மற்றவர்களையும் நாம் என்ன பண்ணோம்? பரலோக வாசிகளாக மாற்றணும். அந்த ஒரு ஊழியங்களை நாம் தொடர்ந்து செய்யணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தா என்பது நமக்கு மட்டும், நம் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலக அனைவருக்குமே இந்த செய்தியை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பண்ணையார் இடத்திலே ஒரு மனிதன் வேலை பார்த்து, நிறைய மனிதன் வேலை செய்யறாங்க. அதுல ஒரு மனிதன் சிறப்பாக, அவர் தெய்வ பக்தி மிகுந்தவர், ஆண்டவர் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே மிகுந்த பற்றுடையவர். அவர் தன்னுடைய இடங்களிலே வேலை செய்யும் போது ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆனா இந்த பண்ணையார் இது விரும்புவதே கிடையாது. என்ன ஒரு அவங்க தெய்வத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்லி நிறைய நேரங்களில் அதை தடை பண்ணி கொண்டே இருப்பார். ஆனா இவர் கேட்பதே இல்லை. ஒரு நாள் இவர் கோபப்பட்டு பண்ணையார் என்ன சொல்லி பண்ணிட்டார், இவருக்கு ஒரு சுலபமான வேலையை தான் கொடுத்திருந்தா, இவர் சும்மா எல்லாரையும் இயேசு பத்தி சொல்லிட்டு இருக்காரு சொல்லி இந்த மரம் வெட்டி மரத்தை தூக்கி அதை கொண்டு போகிற அந்த கடினமான பணி, இருக்கிறதே கடினமான பணி அந்த பண்ணையாருக்கு இருக்கிறது, அதுதான் அந்த பணியை கொடுத்துட்டார். ஆனா அவர் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துக்கிட்டார். அங்க போய் மரத்தை வெட்டி செய்தார். அங்க இருக்கிற மனிதர்களிடத்திலும் தெய்வத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். அங்க ஒரு பெரிய மாறுதல், அந்த இடமே ஒரு பெரிய பூக்கள்லாம் நிறைந்து இவர் போன பிறகு வேலைக்கு செய்து மனிதர்களையும் வேலை செய்ய வைத்து அந்த இடமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அதை பண்ணார். உடனே இவருக்கு இன்னும் கோவம் வந்துச்சு பண்ணையாருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு இவன் ஏதாவது அவன் இதை நிறுத்துவான்னு பார்த்தா இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. பேசாம இவங்க வேலையை விட்டே நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டே அவனை நீக்கிட்டாரு. ஒரு வாரம் கழிந்தது. அப்போ தன்னுடைய வேலைக்காரர் ஒருத்தரை பண்ணையார் கூப்பிட்டு, அவன் என்ன செய்யலாம் இப்ப பாருங்க, எப்படி வீட்டுல அவன் அழுதுட்டு தான் இருப்பான், வேலை இல்ல, சம்பாத்தியம் கிடையாது, அவன் அழுதுட்டு தான் இருப்பான், போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. அவன் போறான். அங்க போனா தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட அவன் பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இது இவனுக்கு வேலைக்காரனுக்கு இது பார்த்த உடனே ஓடி போற பண்ணையாற்ற, யா இங்க செய்ததை விட வீட்டுல இன்னும் அதிகமா செஞ்சிட்டு இருக்காரு, சத்தமா ஆண்டவரை துதித்துட்டு இருக்காரு, அதிகமா அவங்க பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. வேலையை விட்டு அனுப்பியும் இவன் திருந்தலையா, அப்ப இவனை கடைசியா என்ன பண்ணலாம், சிறைச்சாலையில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி, ஏன்னா பண்ணையார் பெரிய பணக்காரர், அவர் சொல்றதான் உலகம் கேட்கும், அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டாங்க. ஆனா சிறைச்சாலையில நடந்தது என்ன தெரியுமா, இவர் சிறையில அடைத்தா கூட அங்க இருக்கிற ஒரு மனிதர்கள் கூட அவர் விடல. என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஆண்டவர் பற்றி சொன்னார். என்ன, நான் சிறையில் இருக்க வேண்டியவன் இல்ல, ஆனால் உங்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தும்படியாக ஆண்டவர் என்னை சிறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் சொல்லி அங்கேயும் ஆண்டவரை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். ஒரு மாதிரியா இருப்பாங்க. இப்ப பார்த்தா ரொம்ப சிறைச்சாலை மாதிரியே இல்ல, அமைதியா அவங்கவுங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை பாக்குறாரு. அப்ப அந்த சிறைச்சாலை ஒரு தலைவர் அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, அதனால இனி எனக்கு வேறொரு இடத்துல வேலை இருக்கிறதுனால நான் அங்க போய் பார்த்துக் கொள்கிறேன், உன்னை நான் சிறைச்சாலையினுடைய தலைவனாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான், அவன் போய்விட்டான் வாசிக்கிறோம். இதை கேட்ட பண்ணையாருக்கு தூக்கமும் அல்ல, இவரை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் நினைத்தோம். ஆனா கடைசியில இன்னைக்கு எங்க போய் வைத்திருக்கிறாரு, பெரிய அதிகாரியாக உயர்த்து வைத்திருக்கிறாரு சொல்லி அவன் கவலையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஓட்டினான் என்று அந்த கதையை வாசிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய நோக்கமே
நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், நம்மால் மற்றவர்கள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுவே ஆண்டவர் ஒருவேளை பிறந்தது 3 நிலைகள். நம்ம எப்பவுமே பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அதே மாதிரி பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல். இந்த 3மே அவசியம். பிறப்பு இல்லை என்றால் மரணம் கிடையாது, மரணம் இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் கிடையாது, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு மீட்பு கிடையாது. ஆகவே இந்த 3 மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னுடைய ஆசை, கல்வாரியில் இருக்கிற மக்கள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. நானும் சரி, நீங்களும் சரி, ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்திலே, பரலோகத்திலே நாம் வாழ வேண்டும். இந்த இடத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே வைத்து அவர்கள் மூடிவிட்டார்கள். கல்லை வைத்து, அந்த நாட்கள் இப்ப மாதிரி கட்ட மாட்டாங்க, உள்ள வச்சு கல்லை வச்சு மூடி விட்டுருவாங்க. ஆனா நடந்த சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும் நான் வாசிக்கும் போது அதுல நடந்தது என்ன? அந்த கல்லு அகற்றப்பட்டிருந்தது வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு அந்த கல்லு நம்ம செங்கல் மாதிரி எல்லாம் கிடையாது. அது பாரா ஒரு ஆள்லாம் தள்ள முடியாது. 10 பேர், அது நிறைய பேர் சேர்ந்துட்டா அது என்ன பண்ண முடியும்? அதை தள்ள முடியும். அப்ப அந்த கல்லு அகற்றப்பட்டிருந்ததை யார் காண்கிறார்? மகதலேனா மரியாள் பார்ப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப கல்லறையினுடைய கல் அகற்றப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். அப்படி இந்த வார்த்தையை யாராவது சொல்ல முடியுமா? மரித்தேன்ற வார்த்தையை யார் சொல்ல முடியும்? மரித்தேன் நான் சொல்ல முடியுமா? நான் மரித்தேன்னா அதோட முடிஞ்சு போச்சு. மரித்து உயிரோடு எழுந்தவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இப்போ லாசர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா மரித்தேன்னு சொல்ல முடியும். மரித்தேன் ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன். இப்போ அவன் உயிரோடு இருக்க சொல்ல முடியும். ஆனா சதா காலங்களிலும் உயிரோடு, அந்த வார்த்தையை யார் பயன்படுத்த முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் பயன்படுத்த. ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரமே சொல்ல முடியும். ஒரு லாசரு அவன் உயிர் தெழுந்திருக்கலாம், எபிரனுடைய மகள் உயிர் தெழுந்திருக்கலாம், விதவையினுடைய மகன் உயிர் தெழுந்திருக்கலாம். அவங்களாம் மரித்தேன், நான் உயிரோடு எழுந்தேன், உயிரோடு இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா நல்ல கவனிங்க, சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற அந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு கல் அகற்றப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த 20ஆம் அதிகாரத்துல 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். 3 விதமான காரியங்கள் அகற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இன்றைக்கு நான் பார்த்து நான் முடிக்க போறோம். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவைகள் அகற்றப்படும். எப்படி கல் அகற்றப்பட்டிருந்ததோ அது விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியான காரியங்கள், தடையா இருக்கிற காரியங்கள், மூடி இருக்கிற காரியங்கள், இல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். அப்ப இது என்ன என்பதை நாம் என்ன பண்றோம் பார்க்க போறோம். முதலாவதாக வாசிங்க 9ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா மரியாள், பேதுரு, மற்ற சீஷர்கள் எல்லாம் ஓடி வந்து உள்ள போய் பார்க்கிறாங்க. அங்க பார்த்தா என்ன நடக்குது? பேதுருவை பார்க்கணும் மற்ற சீஷர்கள் துரிதமாய் ஓடினார்கள். வாசிங்க. ஏன்? அதுக்கு பேதுரு கொஞ்சம் வயதானவர், மற்ற சீஷர்கள் ரொம்ப வாலிப வயதுடையவர்கள். அவங்க வேகமா நடக்கிறது இல்ல, ஓடினாங்க. இவர் கொஞ்சம் மிகுதியா போறாங்க. அங்க பார்த்தா அவங்க சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திருந்தால் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்குதுன்னு கண்டா சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் ஏற்கனவே 3 வருஷங்களிலே ஊழியங்களை செய்த போது அடிக்கடி இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டு இருக்கார். நான் மரிப்பேன் ஆனாலும் 3ஆம் நாளில் உயிரோடு இருப்பேன். அப்போ இவ்வளவு 3 வருஷங்களும் அதை காதுல கேட்ட சீஷர்களும் சரி, அவருடைய சீஷிகளும் சரி, அவரை விசுவாசிக்கிறவர்களும் சரி, இப்ப நம்பிக்கை இல்லாமல் இயேசு எழுந்திருப்பார் என்பதை அறியாதபடி அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் முதலாவதாக இந்த 20ஆம் அதிகாரத்திலே அகற்றப்பட வேண்டிய ஒரு காரியம் நமக்கு என்னன்னா, நம்முடைய அறியாமை நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். இயேசுவை எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ
இஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ எந்த நிலைகளிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கு. நீங்க எல்லா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கும்போது நாம் எந்த ஒரு துக்கத்தையும் அனுபவிக்க மாட்டோமா என்று சொன்னால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவரே சொன்னார், உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால் நான் உயிரோடு எழுந்து உன்னோடு இருக்கிறேன் என்றார். ஜெயித்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், மண்ணோடு மண்ணா மக்கி போயிருந்தால் இன்னைக்கு நான் தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் போல எல்லா தேவர்களை போல வந்தாங்க, வாழ்ந்தாரு, செத்தாரு, போனாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு அவர் இருக்கிறார். ஆனா அவரை இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பேதுருவும் சரி, யோவானும் சரி, மகதலேனா மரியாளும் சரி, இயேசுவை அறியாது இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 17:30, அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இருக்கிறார். இன்னும் நாம் ஆண்டவரை நாம் அறிந்திருந்தால் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும். இங்க ஆண்டவர் அவருடைய அறியாமைகளை அங்கிருந்து என்ன பண்றார், அகற்றுகிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு அறிந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு தேவனை அறியல. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் நீங்க 1 பேதுரு 1:14 வேறொருத்தர் வாசிங்க. 1 பேதுரு 1:14, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையால் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையெல்லாம் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்கிறார். சொல்லிட்டு தான் நீங்க எபேசியர்ல வாசிங்க. எபேசியர் 4:18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு வாசிக்கிறோம். யார் அவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுக்குரிய ஜீவனுக்கு. இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு அந்நியமா இருக்கிறோமா? அந்நியம்னா சம்பந்தமே இல்லை, அப்படியா இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த ஜனங்கள், ஆனா தேவனை அறியாதபடி எப்படி இருந்தாங்களா? அந்நியராய் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அவங்களை நேசித்தார். நம்மள மாதிரி தான் நாம ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம கிட்ட வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கல்ல. ஆண்டவர் வைத்திருந்த கல் அகற்றப்பட்டது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் கர்த்தரை நாம் அறிந்திருப்போம். இங்கே மகதலேனா மரியாள் கூட அவர் என்ன இப்படிப்பட்டவர் என்பது அறியாது இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு வந்துட்டாருங்க, வந்து நிக்கிறாரு, பின்னாடி நிக்கிறாரு. ஆனாலும் ஏன்னா அவரு அந்த பழைய சரீரத்துல அவர் இல்ல. இவர் என்ன நினைச்சா, ஒரு தோட்டக்காரன் நினைக்கிறான். எவ்வளவு ஒரு அறியாம பாத்தீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் 3ஆம் நாளில் உயிர். அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இவங்களும் போறாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியல, அவளுக்குள்ள ஒரு பயம் அங்க ஆட்கொண்டது. ஏன்னா கல்லு திறந்திருக்கு. அவங்க நினைச்சாங்க அப்படியே கல்லு தான் இருக்கும், இயேசு மட்டும் அப்படி வந்துருவாரு. இவங்க நினைச்சாங்க யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தான் எதிரிகள் நிறைய இருந்தாங்க. அவர் யாரையும் எதிரியா பார்க்கல, ஆனா அவரை எல்லாருமே எதிரியா பார்த்தாங்க. அப்ப யாரா எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்படி தோட்டக்காரன் தான். இயேசு அவளை பார்த்து இல்ல 16ஆம் வசனத்தை வாசிங்கள. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்ற அந்த அறியாது இருந்தா கூட அந்த வார்த்தை, அந்த பெயர் சொல்லி கூப்பிடுறாரு பாத்தீங்களா? மரியாளே. அந்த அன்பு, அந்த பாசம் இல்ல, அந்த வார்த்தையினுடைய அந்த குரலுடைய தொனி, மரியாதை அப்படி பேசுவாரு. எப்படி பேசுவாரு? அந்த வார்த்தை அன்பின் வார்த்தையாய் வரும். அப்படி அதை கேட்டவுடனே ஒரு சிலர் பேசுகிற வார்த்தை நமக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க பேசினாலே நமக்கு பயமா இருக்கும். அப்படிதான். ஆனா இங்க தன்னுடைய அன்பினால அந்த மரியாதை என்றார். திரும்பி பார்த்து என்ன சொன்னா, இப்போ ரபுனி என்றா முதலே. இப்பதான் அறிந்து கொள். இதுவரைக்கும் அறியாமல் இருந்தவள் இப்பொழுது அறிந்து கொள்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ முதலாவதாக இங்கே அகற்றப்பட்டது என்னது? மனிதர்களுடைய அறியாமை. பேதுருவும் சரி, யோவானும் சரி, மகதலேனா மரியாளும் சரி, ஆண்டவரை அறியாது இருந்தார். எவ்வளவு முறை சொல்லிட்டார்,
பஸ்கால இருக்கும்போது சொல்லுவார், என்னை ஒருவர் காட்டி கொடுப்பான், என்னை சிலுவையில் அறைவாங்க, ஆனா நான் மண்ணோடு மண்ணா போக மாட்டேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு 40 நாள் தரிசனமான வாசிக்கிறவங்க. அதோட அவர் முடிச்சுட்டாரா? சரி, பாடத்துக்கு போயிட்டாரு. ஆண்டவர் உயிர்த்தெழுதல் இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார், ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தரிசிக்கிறீங்களா ஆண்டவர்? அல்லேலூயா. ஆண்டவர் அறியாமையை போக்கும்படியாக தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பார்க்கிறோம். முதலாவது ஒரு அகற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய அறியாமை. அறியாமை ஒரு பாவம் என்று சொல்லி நான் பாவ பட்டியலில் ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன். அது அறியாமை கூட ஒரு பாவம். அப்ப அந்த அறியாமை என்கிற அந்த பாவத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணுகிறார்? அகற்றி விடுகிறது பார்க்கிறோம். இரண்டாவது அவர் அகற்றிய இந்த காரியம் அழுகையை ஆண்டவர் அகற்றுகிறத பார்க்கிறோம். கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார்கள். எவ்வளோ கண்ணீர் விடுகிறோம்ல, யாருக்கு கஷ்டம் இல்லை? பாஷை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க, கை தூக்குங்க. அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்க வேண்டியவங்களே இல்லை. நம்ம ஒரு தனி உலகத்துல வாழ வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது. அது இழப்பாக இருக்கலாம், பற்றாக்குறையா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம், எதிரான நிலைக்கு எது வந்தாலும். ஆனா கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக, அவர் அன்றைக்கு உயிர்த்தெழுந்து அழுகையை நீக்கினவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணீரை தன்னுடைய கையினாலே என்ன பண்ற? துடைக்கிறார் என்று வாசி. ஒருவேளை மற்றவர்கள் துடைக்க மாட்டாங்க. கணவன் நம்முடைய கண்ணீரை அறியாமல் இருப்பான், மனைவி நம்முடைய கண்ணீரை அறியாமல் இருப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோருடைய கண்ணீரை அறியாமல் இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எங்க வச்சிருக்காரா? துருத்தியில வச்சிருக்காரு. நான் அடிக்கடி சொல்ற ஆலயத்துல இருந்து சில பேர் வந்து அழுது சில செப குறிப்பு சொல்வதமா, நீங்க என்கிட்ட சொல்றதை விட ஆளுக்கு முன்னாடி வாங்க, நான் மறந்துடுவேன். நான் ஒரு வாட்டி ஜெபம் ஒரு வாட்டி மறந்துடுவேன். ஆனா உங்களுடைய ஜெபம் விசேஷித்தமானது. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். யாருடைய கண்ணீர் என்பது அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். உயிர்த்தெழுதலின் மூலமாக அறியாமை மாத்திரமல்ல, ஆண்டவர் கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்கிறார் என்று வாசிக்கிறோம். இங்கே மரியாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11. மரியாள் கல்லறையில் வெளியே நின்று அன்பின் நிமித்தமாக அழுகிறார். ஐயோ, இயேசுவை காணுமே, எடுத்துட்டு போயிட்டாங்களே சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுது கொண்டிருக்கீர் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே 2 ஏஞ்சல் அங்க இருக்கிறாங்க. 2 தூதர்கள் எதுக்குள்ள? கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க. முதல்ல அவங்களே அங்க கேட்கிறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் வைத்த இடம் எத்தனை முறை அவர் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, எத்தனையோ முறை நமக்கு சொல்லிட்டார் ஆண்டவர், நான் சாகல, நான் மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் இந்த பிரச்சனைக்காக நீங்க கலங்குறீங்க? ஏன் இந்த பிரச்சனைக்காக நீங்க நினைச்சு வேதனை பண்றீங்க? நான் இருக்கிறேன் உன்னோட, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கலங்கின நேரங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் நம்பாதபடி, உங்களுடைய உயிர்த்தெழுதலை நம்பாதபடி, அவர் உயிர்த்தெழுந்தால் ஒரு நம்பிக்கை நிச்சயமா நமக்கு இருக்கும்னா, நம்ம எந்த சூழ்நிலை அதுக்காக தேவைப்படுகிற அழுகளோடு நீங்கள் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? அழுதுட்டு கூடாது. ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு உறுதியோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் இந்த காரியங்களை கர்த்தருடைய கரத்துல விட்டுட்டேன். இல்ல, மரியாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்துல இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். தோட்டக்காரன் நினைச்சு, ஐயா இங்க நீங்க யாரா எடுத்துட்டு போய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மரியாதை என்று கூப்பிடுகிறார். அப்ப அங்க என்ன நடக்குது? அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுது. ஆண்டவர் எவ்வளவு பேருடைய கண்ணீரை துடைத்தார். தன்னுடைய 3 வருஷங்கள்ல எவ்வளவு கண்ணீரை துடைத்தார் யோசிச்சு பாருங்களேன். அற்புதங்களே செய்தார். 3 பேர் உயிரோடு இருந்தார். உங்களுக்கு தெரியும், அதை நான் ஏற்கனவே சொல்லப்படும். தானும் உயிரோடு இருந்தார். இதெல்லாம் முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னதை செய்துகிட்டு இருக்கிறார். ஆனால் இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். ஆனா இவர்கள் இன்றைக்கு தனக்காக அழல, ஆண்டவரை காணவில்லையே என்ற ஒரு அன்பின் நிமித்தமாக அழுகிறார். யார் இப்படி அழுதாலும் ஆண்டவர் அந்த அழுகையை என்ன பண்ற? துடைக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணார்? துடைத்தார் என்று வாசிக்கிறார். அன்னால் ஆலயத்தில் போய் ஜெபித்த போது வேதம் சொல்லியிருந்து, அதற்கு பிறகு அவள்
துக்கமுகமா இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவர் கடந்து போகிறார். ஏன்னா அது வரைக்கும் எத்தனையோ வந்திருக்கிறார், அழுது அழுது ஜெபிக்கிறார். ஆனா அன்றைக்கு ஒரு பெரிய விடை அவளுக்கு கிடைக்கிறார், அதை உணர்கிறார். அதற்கு பிறகு நான் நீ அழமாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதியோடு அவர் செல்கிறார். கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைத்தார் என்று வாசிக்கிறோம். அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தவர். உயிர்த்தெழுதலிலும் மரியாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறதை பார்க்கிறோம். நாம் அப்படிதான். வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிற இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் கண்ணீர் யாவையும், ஒரு நிலையில் வர்ற கண்ணீர் இல்லைங்க. என்ன பிரச்சனை பாஸ்டர்? ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, பிரச்சனை 2 கண்ணே எனக்கு பத்தல, ஒரு 10 கண்ணு இருந்தா கூட பத்தாது போல இருக்கு, அவ்வளவு ஊத்தும் என் கண்ணுல, உலக பிரச்சனை இருக்குது இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் தேவன் தாமே உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆண்டவர் கண்ணீரை துடைத்து இருக்கிறார். அவை நீ நான் ஒரு தீர்மானம் எடுக்க, நான் எதற்காகவும் என்ன பண்ண மாட்டேன், அழமா. நீங்க தப்பு செஞ்சா மனம் தெரிஞ்சு மனம் கசந்து அந்த அழுகை அழுங்க, அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அதுதான் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. பேதுரு தவறு செய்யும் போது என்ன பண்ணா? மனம் கசந்து அழுதான். அப்ப அந்த அழுகையை ஆண்டவர் அங்க தொடங்கல அவருக்கு. ஏன்னா அது மனம் திரும்பணும், உடைக்கப்பட வேண்டும், அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். இந்த அழுகையை எங்க ஆண்டவர் சொல்லுத. நீங்க எதற்கெடுத்தாலும் ஒரு அழுகை அழுத்திருக்கீங்க, ஐயோ எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி, எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தின் சித்தத்தின் படிதான் நடக்குதுங்க. அது ஒருவேளை உங்களுக்கு வியாதியா இருக்கலாம், இல்ல பற்றாக்குறையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் 3 முறை ஜெபித்தேன், ஆனா ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தார். என்ன பண்றாரு? என்ன அவர் நினைச்சிருந்தா பவுலுடைய அந்த பலவீனத்தை ஆண்டவர் நீங்க இருக்க முடியும், அவராலே முடியாதுன்னு இருக்கு, ஆண்டவரால முடியாதுன்னு இருக்கு, ஆனா செய்யல. அப்ப அவர் அதுல தன்னை தேற்றிக் கொள்கிறார். என்ன ஆண்டவர் சொன்னார்? என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா இருக்கும். அதுதான் ஆன்சர், அவ்வளவுதான், விடைகள் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இங்க அகற்றப்படுகிறது வேண்டும் இதை பார்க்க. ஏன்னா மரியாள் அறியாது இருந்தார், சீஷர்கள் அறியாது இருந்தார்கள், அந்த அறியாமையை ஆண்டவர் போக்கினார். இப்பொழுது அழுது கொண்டிருக்கக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன காரியங்களுக்கு அழுகின்றது ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாக அவர் நீக்குவாரா? நீங்க அவரை விசுவாசிக்கும் ரபினி போதகரே என்று நீ அழைக்கும் போதுதான் என்ன நடக்கும்? உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். 3வது அங்க அகற்றப்படுகிறது என்னது தெரியுங்களா? அவிசுவாசம் அங்கே இருந்து களையப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 20, 25. மற்ற சீஷர்கள் இப்போ இது பாருங்க, இந்த சீஷர்களுக்கெல்லாம் இந்த செய்தி வந்துருச்சு. என்னது? இயேசு உயிர்த்தெழுந்தார். அது செய்தி வந்த உடனே அங்க போய் இவங்க எல்லாம் ரூம்ல கூடி இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? அதற்கு அவன் யாரது? தோமா. தோமா என்ன சொல்றான்? அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு, நல்ல கவனிங்க, கண்டு அந்த காயத்தை என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய. எவ்வளவு ஒரு உறுதியோடு இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் 3 வருஷம் தோமாவுக்கும் குருவா இருந்தார், எல்லாவற்றையும் பார்த்தவன். தோமாவுக்கு நல்லா தெரியும் 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுப்புவார். சீஷர்கள் தான் கண்டதை வந்து சொல்றாங்க, கேட்டதை சொல்லல, கண்டதை வந்து சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவன் என்ன சொல்லிட்டான்? நீங்க கண்டீங்க, நான் பார்க்கணும். பார்க்கறதோட செய்யல, என்ன பண்ணணும்? காயம். ஏன்னா அவர்கள் ஈட்டில குத்துனாங்க, ஆணி அடிச்சாங்கல்ல, அதுல என்ன இருக்கும்? ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டையை நான் பார்க்கணும். வினாவில் என்ன பண்ணாங்க? ஈட்டி வச்சு குத்துனாங்க. அந்த இடத்துல தொட்டு பார்க்கணும், அந்த இடம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு ஒரு நல்ல சீசன் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு நம்பிக்கையான சீசன் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள சீசன் பாத்தீங்களா? நீங்க எல்லாம் சொன்ன நம்ப மாட்டீங்க. அவனா எத்தனை பேர் இயேசுவை நீங்க பார்த்திருக்கீங்க?
யார் பார்க்கல. அப்ப நீங்க யார் தெரியுமா? பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை பார்க்கல, ஆனா இயேசு என்ன பண்றீங்க? நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க தான் பாக்கியவான். சில பேர் பார்த்தேன்னு சொல்லுவாங்க பாருங்க, நான் அவங்களை நீங்க நம்பாதீங்க. என்ன இங்க பாருங்க, அது தோமாவுடைய ஆவி. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க. தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஆமா, என்ன சொல்றாரு? அவர் வந்துட்டாரு, எல்லாம் பூட்டி கிடக்கு, ரூமே பூட்டி இருக்குங்க, கேட்ல எல்லாம் மூடி இருக்கு. என்ன வந்துட்டாரு? ஆண்டவர் தான் இப்ப உருவம் இல்ல, உருவம் இருந்தாலும் உள்ள வருவாரு. அவர் நினைச்சாங்க வருவாரு. அவர் உள்ள சர்வரும் வந்துட்டாரு அப்படியே. ஏன்னா அவர் அப்படியே அழகா வந்துட்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு? மறுபடியும் 8 நாளைக்கு அப்படியே சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவும் அவர்கள் கூட இருந்தால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு? யார்கிட்ட பேசல? யார்கிட்ட பேசுறாரு? தோமாட்ட பேசுறாரு. ஏன்னா அவன் ஒருத்தன் தான் இன்னும் விசுவாசிக்காம இருந்தான். அவனுடைய அவிசுவாசம். நீங்க கப்பல்ல படகுல சீஷர்கள் போயிட்டு இருக்காங்க. கப்பல்ல படகுல போயிட்டு இருக்காங்க. ஏசாமி என்ன பண்றாரு? நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரும் பாவம் டயர்டா இருப்பாரு, தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு என்ன வருது? புயல் காற்று அடிக்குது, படகு அப்படியே மூட ஆரம்பிக்குது. யார் இருக்காங்க? இதுக்கு முன்னாடி அற்புதங்களை செய்தவர், உயிரோடு எழுப்பினவர், குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தவர், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 போஷித்தவர், கானாவூர் கல்யாணத்திலே திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினவர். இவ்வளவு அற்புதங்களை கண்டு இயேசு அங்க இருக்கிறார். இல்லனா கூட ஒரு பயம் இருந்தாலும் நியாயம். என்ன ஒண்ணு, அவரு தூங்கிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்லை. அவரோட முழிச்சிருந்தா என்ன பண்ணிக்க மாட்டாங்க. எங்க அவர் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எதற்காக? உங்களையும் என்னையும் பாதுகாப்பாக வைப்பதற்காக ஆண்டவர். இங்க தூங்கினாலும் அவர் இவர்களை என்ன பண்றாரு? கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அவிசுவாசத்தோடு என்ன பண்ணாங்க? கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ முதலே நாங்கள் மடிவோம், ரட்சியும். ஆண்டவர் முதல்ல வார்த்தை என்ன சொல்றா? கடிந்து கொள்கிறது பார்க்கலாம். இந்த பகுதி வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் பேதுரு திட்ட. ஆமா, அவிசுவாசியாகிறவர் விசுவாசியாக இருந்து ஆண்டவர் சொல்கிறார் பார்க்கிறோம். இந்த இடத்துல தோமாவை பார்த்து சொல்றார், நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருங்க. அப்பா அம்மா. ஆனா அவன் கண்டுதாங்க விசுவாசிச்சான். அதனாலதான் இன்னும் தெரியல. இந்த இந்தியா தேசத்துக்கு யார் வந்தா? தோமா தான் வந்தார். கேரளாவுக்கு வந்தாரு. கேரளாவில் தான் ஊழியர்கள் செய்தார். ஆனா அவர் மரித்தது இங்க இருக்கிற நம்முடைய பரங்கி மலையில தான் அவர் என்ன பண்ணாங்க? குத்தி கொண்டு போட்டாங்க. ஊழியத்தை வல்லமையாக செய்தார். ஆனா ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்தது. அந்த சந்தேகம் தான் இந்தியாவுடைய வம்ச வழியாக நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை இன்னும் கூட நம்ம என்ன பண்றோம்? அவரை பின்தொடர்ற மாதிரி நம்ம நம்பாமே இருக்கிறோம். ஆனா இங்க அவர் ஆண்டவரே தேவனே சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தார், காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மலாம் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமா. அதனால யாராவது வந்து நான் பார்த்துட்டேன் அவனா ஐயோ ரொம்ப பாக்கியவாங்க நம்ம தினமும் பார்க்கலாம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக, வேதத்தை வாசிப்பது மூலமாக, ஆலயத்தில் வருவது மூலமாக, ஜெபிக்கும் போது ஆண்டவரை நீங்க உணர முடியுங்க. வேதம் வாசிக்கும் போது ஆண்டவரை நீங்க உணர முடியுங்க. ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது நீங்க ஆண்டவரை உணர முடியும். அப்படி வல்லமையை உணர முடியும். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அவர் மரித்து மண்ணோடு மண்ணாய் போயிருக்கிற தெய்வம் அல்ல. 3ஆம் நாளிலே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து ஆண்டவர் அங்க இந்த கல் அகற்றப்பட்டது போல இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்திலே அறியாமையை அகற்றி, அழுகையை அகற்றி, இங்கே அவிசுவாசத்தையும் ஆண்டவர் அகற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவிசுவாசம் கூட ஒரு பெரிய பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நமக்கு ஒரு பேர் ஆண்டவர் வச்சுக்கிறார். என்ன பேர்? விசுவாசிகள் நம்ம பேர். ஆனா நம்மகிட்ட என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. ஆண்டவரால் இது மட்டும் கூடும், அது விசுவாசமா? ஆண்டவராலே எல்லாம் கூடும், அது விசுவாசமா? எல்லாம் கூடும், அது எவ்வளவு பெரிய. ஆமா, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மலையை போல ஒரு பெரிய பிரச்சனை இல்லாதோம் என்ன பண்ணு? நீ விசுவாசித்தா அது என்ன ஆயிடும்? பேருந்து பக்கத்துல இருக்கிற கடலை போய். அவ்வளவு அருமையான ஒரு விசுவாசம் நமக்கு
தேவன் வைத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? ஆண்டவரை விசுவாசிக்க தவறு விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வியந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு தெரியுங்களா? நான் சொல்லி முடிச்சிடுறேன். யாருடைய விசுவாசம்? 100. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ள ஆண்டவர் விரும்புறாரு. அதான் அந்த பேர் வச்சிருக்காரு, அந்த விசுவாசியின். ஆண்டவரை ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும். இந்த வார்த்தை நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஆண்டவரே நீங்க பேச மாட்டீங்களே, எங்க குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இந்த பிரச்சனை நீங்கவே இல்லை, நானும் ஆலயத்துக்கு வரேன், காலகாலமா வரேன், ஆனா எனக்கு பிரச்சனை இருக்குது. நீ விசுவாசிங்க, விசுவாசிங்க, நேரம் வரும், ஆண்டவர் செயல்படுத்துவார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். இங்க 100% விசுவாசம். நீ ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும். என் வீட்டுக்கு வர நான் பார்த்தது அல்ல, பெரிய 100% பெரிய பணக்காரன். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே அதற்கு தகுதி நான் இல்லை, ஆனா என் வேலைக்காரன். எல்லாமே ஒரு வியந்த ஒரு சம்பவம். வேலைக்காரனுக்காக ஆண்டவரத்தில் மன்றாடுகிறார். தான் ஒரு சாதாரண ஆள் என்பதை இயேசுவிடத்திலே அவன் அறிவிக்கிறான். நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் மீதுதான் அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் வெச்சுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் சிலவர்களுக்குள்ள பார்க்கிறேன். உன்னை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? அந்த விசுவாசத்தை கொடுக்க முடியாத தான் ஆண்டவர் வைத்தது. அல்லேலூயா. 3 வித காரியங்கள் அகற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அறியாமை, அழுகை, அவிசுவாசம். தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோமானால் நம்முடைய கண்ணீர் கண்டிப்பாக உடைக்கப்படும். எல்லாவற்றும் மேலாக அவிசுவாசம் நம்ம வீட்டுல ரொம்ப கடைசி. அவிசுவாசம் வரவே கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் எதிர்பார்ப்பே கிடையாது. அதனால தோமாவே சொல்ற, ஆண்டவரே தோமாவே நீயா என்னை பார்த்த, உன்னுடைய விரலை என்னுடைய கையில் விட்ட, இந்த விழாவை தொட்டு பார்த்த, ஆனா உன்னை காட்டிலும் என்னை இதுவரைக்கும் காணாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தைகளை நம்பி, தேவனுடைய வார்த்தைகளை நம்பி நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்படி அருமையான ஆண்டவர் நம்மை உயிரோடு இருக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் 3 உண்டு. அறியாமையை அகற்றுங்கள், அழுகையை அகற்றுங்கள், அவிசுவாசத்தை அகற்றுங்கள். விசுவாசிங்கள். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அவர் அன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்னையோடு இல்லை, இன்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருக்கிறார். நாம் சொன்னபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு அவர் உள்ளங்களிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களிலே அவர் எப்பொழுதும் நீங்காதவராக, நீங்கா பிரசன்னராக அவர் உங்களுடைய இல்லங்களில் இருக்கிறார். இதெல்லாம் உணர்கிறோம் என்றால் அறியாமல். ஆகவே கர்த்தரிடத்தில் நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே, ஒரு நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் என்னோடு இருக்கிறேன், எங்களோடு இருக்கிறேன். உங்களுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாக நாங்கள் பரிசுத்தராக இருக்கிறோம். மற்றவர்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை உங்களுடைய ராஜ்யத்துக்குள் அழைக்கிறவர்களாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களையும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்படுறவர்களாக இருக்க உதவி செய்ய சொல்லி நம்ம தாழ்த்துவோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.